ஓகே. மாவட்ட செயலாளர் முல்லைத்தீவு 12/12/2025 மக்கள் கள்ளப்பாடு தெற்கு முல்லைத்தீவு புயலால் பாதிக்கப்பட்டு இழப்பீடு பெறாத மக்கள் தொடர்பாக மேற்படி விடயம் தொடர்பாக தெரிவிப்பது யாதெனில், நாங்கள் அண்மையில் ஏற்பட்ட புயலால் பாதிக்கப்பட்டு எமது வீட்டு வளவினில் தண்ணீர் புகுந்துள்ளது. ஆனால் அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட எந்த உதவியும் கிடைக்கப்பெறவில்லை என்பதனை இவ்வுதவிகள் மக்களுக்கு சரிவர கிடைக்கப்பெற ஆவணம் செய்யுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. என்ன நடந்ததுன்னு சொன்னால், தற்பொழுது ஏற்பட்ட புயல் மழை காரணமாக கள்ளப்பாடு தெற்கு கிராமம் முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டிருக்கு. தற்பொழுது ஜிஎஸ் தன்னிச்சையாக ஒரு சிலர் அவரோட வேலை செய்கிற உதவியாளர்களோட பாதிக்கப்பட்ட மக்கள் அதில் உள்வாங்கப்படாமல் பாதிக்கப்படாத மக்கள் எல்லாம் உள்வாங்கப்பட்டு இதில் அநீதி நடைபெற்றிருக்குது. இந்த அநீதியை தட்டி கேட்டு பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும் இந்த சரியான முறையில் இது கிடைக்கப்படணும் கேட்டுக்கொள்கிறோம். 610 குடும்பம் இருக்குது. 610 குடும்பம் இருக்குது கள்ளப்பாடு. இதில் வந்து எத்தனை கிடைச்சிருக்கு? 65 குடும்பம். பள்ளத்தில் தண்ணி நிற்கலையா, புட்டியில் தண்ணி நின்ற குடும்பங்கள் கூட இதில் பதிவில் வந்திருக்குது. இதில் ஒழுங்கான தரவெடுக்கப்பட்டால் 150 குடும்பத்துக்கு மேலே வரும். 200 குடும்பம் கட்ட வரும். நிவாரணம் முடிந்த வெளிநாட்டு புலம்பெயர் தமிழர்கள் வழங்கப்பட்ட பொதியெல்லாம் அங்கே கிடைக்கப்பெற்ற கொள்ளிய மற்றபடி எந்த ஒரு இதுவும் தண்ணி போயிருக்கு. உள்ள தண்ணி போயிருக்கு. இப்போ வெள்ளங்கள் நிற்குது. அதை விட ஜிஎஸ் அதை விட ஜிஎஸ் வந்து பேர் விவரம் போட்டிருக்கிறார். இதுலயே பாருங்க எவ்வளவு ஊழல் உண்டு. இது வந்து முழு பேர் இருக்கு, ஐசி நம்பர் இருக்கு, அங்கத்தவர் இருக்கு. இதுல வந்து அங்கத்தவர் பதிவும் இல்லை, முழு பேரும் இல்லாமல் போன் நம்பர் போட்டு கொடுத்துருக்கிறார். தனக்கு ஏற்ற தனக்கு சுயநலமா வேலை செய்யற ஆட்களுக்கு இதை போட்டு இதுக்கு எங்களுக்கு முடிவு வேணும். ஏன்னா இப்படியான ஊழல் செய்யற அரசியல்வாதிகள் இல்ல அரசு அதிகாரி மேலும் கிராமத்துக்கு இருந்தா மக்கள் திருப்பியும் பாதிக்கப்படணும். இது சம்பந்தமா மாவட்ட செயலகத்துக்கு லெட்டர் கொடுக்க வந்திருக்கிறோம். இதுல வந்து இவ்வளவு மக்களும் வந்து சைன் வச்சு தந்துருக்கு. அவையண்ட போன் நம்பர் இருக்கு, ஐசி நம்பர் இருக்கு, அவையண்ட கையொப்பம் இருக்கு. இன்னும் 5 பேர் சைன் வைக்க கேட்குறேன். வந்தேன்னா ஒட்டுமொத்தமாக வந்து முல்லைத்தீவில வந்து வெள்ளம் ஏறித்தான் மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. உண்மையிலேயே முல்லைத்தீவு மாவட்ட மக்கள் மீனவ சமுதாய மக்கள். சரியோ, இன்றைக்கு வந்து மீனவர் குடும்பம் என்று சொல்லி ஒரு குடும்பம் கூடி தொழிலுக்கு போகாமல் இருக்கு. இன்றைக்கு 1 மாதம் வேணும்னு சொன்னால் கடற்கரையில் வந்து பார்க்கலாம். நீங்கள் மீனவர் மக்களுக்கு நீங்கள் நிவாரணத்தை கொடுத்து உதவி செய்ய வேண்டும். மக்கள் அன்றாட வாழ்வாதாரம் பிள்ளைகள படிப்பச்சிலாவு வந்து மீனை பிடிச்சுத்தான் கொள்வனவு செய்தால்தான் அந்த மக்களுக்கு வந்து வாழ்வாதாரம். இன்றைக்கு 1 மாசமா தொழிலுக்கு போக இல்லாமல் இருக்கு. இது இங்கே மாவட்ட செயலகத்துக்கு தெரியும், பிரதேச செயலகத்துக்கு தெரியும், இங்கே இருக்கிற அரசியல்வாதிகளுக்கும் தெரியும். இதை கருத்தில் கொண்டு நீங்கள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு தான் மக்களை நீங்கள் தெரிவு செய்து கொடுக்காங்க. உண்மையிலேயே முல்லைத்தீவு மக்கள் விவசாயம் செய்கிறீர்கள், வேற தொழில் செய்கிறீர்கள், கடற்தொழில் மட்டும்தான். கடலுக்கு 1 மாசத்துக்கு போவாட்டி அந்த மக்களின் வாழ்வாதாரத்தை யோசிச்சு பாருங்க. இதை வந்து கருத்தில் எடுத்து இந்த மக்களுக்கு நீங்கள் கட்டாயம் உதவி செய்ய வேண்டும். நாங்கள் இன்றைக்கு மாவட்ட செயலகத்துக்கு ஜிஏக்கு வந்து இந்த மக்களின் பேர் விவரமும் இந்த லெட்டரும் வந்து நாங்கள் இன்றைக்கு கையளிக்கப்படும்.